ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ரெண்டு தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு மாடல் ஒன்று போட்டு காட்ட போகிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பொதுவாகவே நம்ம வந்து ஒரு சாரீ எடுத்தோம்னா அதில் ரன்னிங் ப்ளவுஸ் இருக்கும். சில டைம் வந்து கான்ட்ராக்டாக ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க, நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு சில டைம் வந்து ஒரே ரன்னிங்கில் இருக்கும். அந்த ப்ளவுஸ் என்ன கலரோ, சாரீ என்ன கலரோ அதே கலரில் ப்ளவுஸ் இருக்கும். அப்படிங்கும்போது எரிக்கும், அது நமக்கு பிடிக்காது. ஏன்னா இப்போ உள்ள ட்ரெண்ட் வந்து கான்ட்ராக்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ப்ளவுஸ் வந்து நம்ம தனியாக எடுப்போம் இல்லையா, தனியாக எடுக்கும்போது அந்த சாரியில் உள்ள ஏதாவது ஒரு கலரை நமக்கு பிடிச்ச ஒரு கலர் கனெக்ட் பண்ணி இந்த ப்ளவுஸ் எடுப்போம். டிசைன் ப்ளவுஸ் எடுத்தாலும் சரி, பிளைனாக எடுத்தாலும் சரி, இந்த சேரீயில் உள்ள கலரை கொஞ்சம் அதில் சேர்த்தோம்னா தான் பார்க்க நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். அது மாதிரி தான் இவங்களும் அந்த சேரீக்கு ஏற்ற ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு பிடிக்காதனால தனியாக ஒரு ப்ளவுஸ் எடுத்திருக்காங்க. அதில் செக்குடு போட்டு டிசைன் இருக்குது. இருந்தாலுமே அந்த சேரீயில் உள்ள கலர் வந்து இதில் கொஞ்சமாவது சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா ப்ளவுஸ் வந்து சில்வர் கலரு, சேரீ வந்து ஃபுல்லாக அந்த கனகாம்பர கலர் சொல்லுவாங்களே அது மாதிரி ஃபுல்லாக இருக்குது. அந்த கலர் இதில் கொஞ்சம் சேர்த்தோம்னா சூப்பராக இருக்கும். இதில் என்னோட ஐடியா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் ஃபுல்லாக செக்குடு இருக்குது. அந்த செக்குடை கனெக்ட் பண்ணி நம்மளும் ஒரு செக்குடு போட்டோம்னா ப்ளவுஸ் ரொம்ப கிராண்டாக தெரியும். அதே மாதிரி அந்த செக்குடுக்குள்ளே சின்ன சின்ன டைமண்டாக நம்ம கட் பண்ணி அயன் பண்ணி அதுக்குள்ளே பதிக்கணும். அது வந்து ரொம்ப டைம் கூடும், ஆனால் அது இன்னும் சூப்பராக இருக்கும். நான் தைக்கும் போது உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் தைக்கிற வந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் தைக்க போகிறது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு. புதுசாக பழகுறவங்களுக்காகவே இந்த மெத்தட் நான் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து நம்ம அதிக ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்லை, டக்குன்னு டைம் வேஸ்ட்டும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டக்குன்னு நீங்களே தைச்சு பார்க்கலாம். பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ப்ளவுஸ் வந்து தைக்கிறத பொறுத்து தான் அந்த சாரீ செம லுக்காக தெரியும். எவ்வளோ காஸ்ட்லியாக சாரீ எடுத்தாலுமே நம்ம ப்ளவுஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு மாடல் இல்லைன்னா எடுக்காது. அதனால் நம்ம போடுற மாடலை பொறுத்து தான் அந்த சாரீ வந்து செம்ம ரிச்சாக தெரியும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கட்டிக்கலாம். இப்போ நான் போட போகிற மாடல் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இதுதான் சாரீ. இந்த கலருக்கு வந்து கான்ட்ராக்ட்ஸாக வந்து இந்த சில்வரில் வந்து ப்ளவுஸ் எடுத்திருக்காங்க. சேரீயில் வந்து ப்ளவுஸ் இருக்குது, ப்ளைனாக இருக்குது. ஆனால் இவங்க வந்து இந்த மாதிரி டிசைன் போட்டு எடுத்திருக்காங்க. இது கொஞ்சம் ப்ளைனாக, அதாவது ஒயிட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பிடிக்கல. அதாவது இந்த கலர் வந்து இதில் கொஞ்சம் சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு கஸ்டமர் சொன்னதுனால இந்த கலர் வந்து இதில் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். சேரீயில் வந்து ப்ளைனாக கொடுத்துருக்காங்க, பார்டர் மட்டும் இருக்குது. அந்த பார்டரை மட்டும் இந்த இருக்குல்லையா, நான் இதை வெட்டி எடுத்திருக்கேன். கைக்கு வைக்க வேண்டிய பார்டரை மட்டும் நான் வெட்டி எடுத்திருக்கேன். மற்றபடி ஸ்லீவ் நம்ம ஏதாவது மாற்றிக்கலாம். இதில் வந்து கோல்டும் இருக்குது, சில்வரும் இருக்குது. ஆனால் இவங்க சில்வரில் ப்ளவுஸ் எடுத்திருக்காங்க. அது ப்ளைனாக, அதாவது ஒயிட்டாக இருக்கிறனால அதில் கொஞ்சம் அந்த கலர் சேர்க்கணுங்கிறதுக்காக இந்த பார்டர் நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம பேக் கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, நம்ம நார்மலாக கட் பண்ணுற மாதிரி தான் எடுத்திருக்கேன். சாதாரண யூ நெக் தான். அந்த யூவில் வந்து கொஞ்சம் கீழே பா மாதிரி எடுத்திருக்கேன். அந்த யூ மாதிரி வராமல் கீழே நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் பா போட்டுட்டு அதில் ஒரு சின்ன டேனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கழுத்து வந்து பா மாதிரி நல்லாயிருக்கும். இதில் பதிச்சலாம். இந்த பார்டர் இருக்குல்லையே, பார்டர் தான் சும்மா ரெண்டு பக்கம் சும்மா ரப்பாக அப்படியே சிம்பிளாக தான் பதிக்க போகிறேன். ஆனால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு இதை மடித்து ஒரு எஜ்ஜு தையல் போட்டுக்கிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணோம்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் நல்லா எஜ்ஜு தையல் கரெக்டாக போட்டுக்கோங்க, பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். சென்டர் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா, ஒரு அர்க்கத்து கூட பண்ணிக்கோங்க, சும்மா ஒரு அடையாளத்துக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு தள்ளி வைக்கணும் வச்சுக்கோங்க, இல்லை கொஞ்சம் நெருக்கி வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதுன்னு பாருங்கள். அதே மாதிரி அந்த சைடும் வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இறக்கிக்கலாம். நான் கொஞ்சம் மேலே ஏற்றி வைக்கிறேன்.
இந்த லைன்லேயே அப்படியே பதிச்சிருக்கேன். இந்த இடத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து நமக்கு உள்ளே போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த சைடும் சென்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோமா? இல்லை நீங்கள் பார்டர் மட்டும் பதிக்கனாலும் பதிச்சுக்கோங்க, இல்லை ஃபுல்லாக அந்த கலர் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். இல்லை சின்னதாக பக்கத்தில் ஒரு லுக் மாதிரி ஒன்று தைச்சிக்கோங்க. இது இருக்கு இல்லையா, இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதில் பதிச்சுக்கோங்க. அதாவது இந்த செக்குடு இருக்குல்ல, அந்த செக்குடுக்கு நடுவில் இப்போ இந்த மாடலை வந்து நீங்கள் இதில் செக்குடு இருக்கு இல்லையா, இந்த செக்குடுக்கு நடுவில் வந்து இது மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு கனெக்ட் பண்ணி ஒரு பைப்பிங் மாதிரி தைச்சி இதை பதிச்சுட்டு அதே மாதிரி ஃபுல்லாக செக்குடாக பதிச்சிங்கனாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். சப்போஸ் இந்த செக்குடுக்கு நடுவில் டைமண்டாக, அதாவது சின்ன சின்ன பீஸாக ஒரு அட்டையில் வெட்டி அது அந்த அளவுக்கு சைஸில் அயன் பண்ணி சின்ன சின்ன பீஸாக அப்படியே உள்ளே பூரா பதிச்சிங்கன்னா அதுவும் இன்னும் ரொம்ப கிராண்டாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஆனால் கொஞ்சம் வேலை அதிகமாக இழுக்கும். அதை நான் இன்னொரு வீடியோவில் அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பிசர் வந்து இதோட நீங்கள் உள்ளே அனுப்பி இந்த பார்டர் தெரியுற மாதிரி வச்சாலும் பரவாயில்ல, இல்லை நெட்டுக்கு கடைசி இருக்க இருந்தாலும் பரவாயில்ல, ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு அந்த செக்குடுக்கு நடுவில் வைங்க, நல்லாயிருக்கும். பிசிறு வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா ஓரத்தில் எஜ்ஜு தையல் போடுங்க. இதில் இன்னொரு லைன் அப்படியே பதிச்சிடலாம். அதே மாதிரி இந்த ஆப்போசிட் பக்கமும் வச்சுக்கோங்க.
இப்போ வந்து இந்த ஒயிட் வந்து நமக்கு அதிகமாக தெரியாது, இந்த கலரு கொஞ்சம் சேர்த்ததுனால கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி செக்குடு ப்ளவுஸில் உங்களுக்கு கலர் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக இதிலே செக்குடு சேர்த்துட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இல்லைனா உள்ளே டைமண்டாக பதிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப கிராண்டாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஆனால் கொஞ்சம் வேலை அதிகமாக இழுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தச்சு முடிச்சிட்டோம் இல்லையா, இப்போ வந்து நெக்கை நம்ம அடித்து திருப்பிடலாம். லைனிங் போட்டுட்டு கீழே நம்ம அந்த இன்ட்டு போட்டிருக்கோம் இல்லையா, அது சென்டர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் பேக் சைடு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஒரு சைடு ஒதுக்கிட்டிங்கன்னா அந்த டிசைன் ஒரு சைடு விலகுற மாதிரி ஆயிரும், நல்லா இருக்காது. நம்ம எப்பயும் போல் உள்ள ஒரு லைனிங் கிளாத் கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி உள்ள ஒன்று லைனிங் கிளாத் ஒன்று கொடுத்துக்கோங்க. அது சென்டர் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு அப்படியே சைஸ் பண்ணிக்கலாம். லைனிங் மட்டும் எடுத்து ஓரத்தில் அப்படியே எஜ்ஜு தையல். தையல் போட்டு லைனிங் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு லைனிங் இதில் வந்து துளி கூட வெளியில் தெரிய வேண்டாம். இதுக்கு வந்து பைப்பிங்கும் தேவையில்லை, பைப்பிங் இல்லாமலே நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அந்த பைப்பிங் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வச்சுக்கலாம். இதில் ஓரத்தில் எஜ்ஜு தையல் போடும்போது கரெக்டாக இதே கலர் த்ரெட்டில் ஓரத்தில் தையல் போடுவோம், அப்போ தான் க்ளீனாக இருக்கும். இந்த எஜ்ஜு தையல் வந்து நல்லா க்ளீனாக போடுங்க. ஏன்னா நம்ம இதில் வந்து பைப்பிங் வைக்க போகிறதில்ல. சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா பைப்பிங் வச்சுக்கோங்க. பைப்பிங் வைக்காமல் இருந்ததுன்னா நல்லா ஸ்டைலாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அவ்வளோ. இப்போ நம்ம ரெண்டு ஒன்று போல் வச்சு சைஸ் பண்ணிடலாம்.
ப்ளவுஸோட உயரம் பார்த்துக்கோங்க. அந்த உயரத்தை பார்த்துட்டு கீழே வந்து ஒரு சப்ளை பீஸ் கொடுத்து அடித்து திருப்பிடலாம். இப்போ நான் போட்ட மாடல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். அதாவது புதுசாக பழகுறவங்க எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் ஈஸியாக அந்த மாடல் போட்டுடலாம். ஏன்னா ஒரு சேரீல உள்ள பார்டர், அதாவது ஸ்லீவுக்குரிய பார்டரை வச்சு தான் சும்மா 2 பக்கம் வச்சிருக்கேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு சின்ன ஐடியா தான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி செக்குடு போட்ட ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொடுத்தோம்னா அது கொஞ்சம் லுக்காக எடுப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஐடியா கொடுத்துருக்கேன். இதில் நான் சொன்ன மாதிரி அந்த சின்ன சின்ன டைமண்ட்னாலும் சரி, இல்லை ஃபுல்லாக செக்குடு போட்டிங்கனாலும் சரி, செம கிராண்டாக இருக்கும். ஏன்னா ஒர்க் பண்ணுறத விட அந்த கிளாத்தில் நம்ம டிசைன் பண்ணோம்னா தான் செம ரிச்சாக தெரியும். பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி பளிச்சுன்னு இல்லைனாலுமே கூட அந்த ப்ளவுஸ் வந்து செம ரிச்சாக தெரியும். அதுதான் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோட ஃபேஸ்புக்கில் போடுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடலோடு பார்க்குறேன். பாய்.